அடுத்து நம்ம ஈரானுடைய அப்டேட்டு சிலது இருக்குது, அதை பார்த்துருவோம். முதலாவது அப்டேட் என்னென்னு கேட்டால், அந்த முஜித்தபா இருக்கார் இல்லையா, அந்த காமினுடைய மகன், அவர் சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும், அவருக்கு முந்தின காலங்களில் அவருடைய வீடியோக்கள் படங்களை பார்த்துருப்போமே தவிர, அவர் என்னைக்கு சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அன்றையிலிருந்து நான் பேசியிருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை யாரும் பார்க்கல. அவருடைய வீடியோவை, அவருடைய புகைப்படத்தை, அவருடைய ஆடியோக்களை கூட யாருமே என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. ஆனால் அவர் உசுரோடு தான் இருக்கிறார் என்பதை ஈரானுடைய ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்களே தவிர அவரை காட்டலை ஒரு விஷயம். அதே நேரத்தில் காட்டாத காரணத்தினால மற்ற எதிரி ஊடகங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு, ஆள் போயிட்டதுனால தான் காட்ட முடியலை அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நியாயமான கேள்வி தான். அதாவது என்ன தான் இப்போ பாதுகாக்க வேண்டி இருந்தாலும் அவரை காட்டாமல் இருக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது அப்படின்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய விவரங்கள் இந்த அல் ஜரீதான்னு ஒரு பத்திரிக்கை, ஜரீதான்ற பத்திரிக்கைன்னு அர்த்தம், பத்திரிக்கைக்கு பேரே ஜரீதான்னு வச்சுருக்காங்க. அந்த ஜரீதாங்கிற இப்போ குவைத்திலேருந்து வரக்கூடிய அரபு ஒரு நாளிதழில் இது குறித்து அந்த ஈரானிய வட்டாரங்கள்லேருந்து கிடைத்த தகவல் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. அந்த செய்திக்கு துல்லியமான சோர்ஸ் அவங்க சொல்லாட்டாலும் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது அதான் உண்மையாக இருக்க முடியும். ஏன்னு கேட்டால் அவர் காயமடைந்திருக்கிறாரு, அவர் ஆக்டிவாக இருக்கிறாருங்கிறத ஈரானும் ஒத்துக்கிறது. அதை சொல்லிடுறாங்க, காயமடைந்திருக்கிறாரு, ஆக்டிவாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஆக்டிவாக இருந்தால் கொண்டு காட்ட வேண்டியதானே, காட்டலை. அதுபோக உயிருக்கு பயந்துக்கிட்டு மறைச்சி வச்சுருக்காங்கன்னா அப்படி தான் எல்லாரும் தான் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. ஈரானுடைய அதிபருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லையா? அவர் என்ன செய்கிறாரு, மஹமூது அவரும் தான் அந்த ஊர் உலகத்தோட மக்களாக வர்றாரு. அதே மாதிரி அப்பாஸும் அது மாதிரி தான் வர்றாரு. அது மாதிரி எல்லாருமே முக்கியமான லீடர்ஸ் கூடாம உயிருக்கு பயப்படாமல் தான் வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவரையும் ஒரு மூஞ்சியை காட்ட வேண்டியதானே, அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்க சான்ஸ் இல்லையேன்னு ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அதனுடைய யதார்த்தம் என்னன்னு கேட்டால், அதாவது என்றைக்கு இந்த அவருடைய தந்தையை கொலை செஞ்சாங்கல்ல, குண்டு வீசி கொலை பண்ணாங்கள குடும்பத்தை, அந்த தாக்குதல்லையே இவரும் காயப்பட்டிருக்கிறார், இவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த காயமெல்லாம் இப்போ படலை, அந்த முதல் தாக்குதல்லையே குடும்பமே என்ன ஒன்றா தானே இருந்தாங்க. அந்த குடும்பத்தை அழிக்கும்போது என்ன தான் நீ குண்டை போட்டாலும் ஒரு ஓவஞ்சாரத்தில் யாராவது மிஞ்சிருவாங்கல்ல, தப்பிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயத்தில் இவரும் கடுமையான காயம் ஏற்பட்டு இவர் உயிர் பொழைச்சிக்கிட்டார். கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அப்போ ஏற்பட்ட காயம்தான், காயம்னா பெரிய அளவில் உள்ள ஒரு காயமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டு சின்ன காயம் அருவா விட்டா இது பெரிய பாரதூரமான 30 குண்டுகளை சர மாதிரி இறக்குறான்னு சொன்னால் அந்த செதறலில் என்ன வேண்டாலும் ஏற்பட்டிருக்கலாம், பெரிய அளவில் இருக்கலாம். அப்படின்றதுனால தான் இந்த அடுத்த தலைவரை அறிவிக்கிறதுக்கு அவங்க டைம் எடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் அவர் இருக்கும்போதே தன்னுடைய மகனை இவர் தான் வாரிசுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார், அந்த மக்களுக்கு பூரா தெரியும். அப்போ இவர் அறிவிக்கிறதா இல்லையாங்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அவர் ஆக்டிவாக இருந்தால் தான் அறிவிக்க முடியும். அப்படிங்கிறனால தான் என்ன செஞ்சாங்கன்னா அறிவிப்பது டைம் எடுத்தார்கள். டைம் எடுக்கும்போது இவர் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்து அவர் அதே நிலையில் இருந்தார்னு வைங்க, அதாவது இவங்க சொல்கிறாங்க கோமாவுக்கு போயிட்டார்னு, கோமாங்கிற ஒரு ஸ்டேஜில் அவர் இருந்திருப்பார். ஆனால் அவரை போய் சுப்ரீமில் அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அப்போ எல்லாம் அந்த அதை தேர்வு செய்யக்கூடிய அந்த குழுவினர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் படித்தவர்கள் பாதியும் மத குருமார்கள் பாதியுமாக இருந்து ஆய்வு செஞ்சு இப்போ அடுத்து நம்ம யார் அறிவிக்கிறதுங்கிறத ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணும் பொழுது தான் அந்த மருத்துவ அறிக்கையெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இவருக்கு உயிருக்கு பாதிப்பு இல்லை, அவருடைய சிந்தனை திறனுக்கு பாதிப்பு இல்லை, அவர் செயல்பட முடியும், இந்த குணமாயிட்டால் செயல்பட முடியுமான்னு ஆய்வு செய்கிறாங்க. அப்போ ஆய்வு செஞ்சுட்டு தான் இவருக்கு செயல்பட இயலும்னு நினச்சி தான் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லா வழங்கணும். அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 நாள் எடுத்தாங்க, தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறதுக்கு 3-4 நாள் எடுத்துக்கிட்டாங்க. 4-5 நாளைக்கு பிறகு தான் அவரை நாங்கள் சுப்ரீம் லீடராக அறிவிச்சிருக்கோங்கிற அது காயமடைந்திருக்கிறாரு. காயமடைந்தவர் கோமாவுக்கு போயிட்டார்னு பரப்புறாங்க இல்லை, அப்படி கோமாவுக்கு போயிருப்பாரே ஆனால் அவர் அறிவிப்பாங்களா? தெரிஞ்சு போயிருமே, வேறு மாற்ற வேண்டி இருக்குமே, அல்லது சாவ கிடக்கிற ஒரு கண்டிஷனில் இருக்காருன்னா அறிவிப்பாங்களா? அவர் செயல்பட முடியும், அந்த ஒரு கொஞ்சம் முன்னேறி வந்துருவார்ன்றா தான் என்ன செய்வாங்க, அந்த இதை அறிவிப்பாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மருத்துவ ஆய்வையெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது
இவருக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் இவரை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம இவருக்கு வேற ஆள் கிடையாது, இவர் தான் சரியான தலைவர், அந்த தலைவராக இவருக்கு செயல்பட இயலும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் என்ன செய்கிறாங்க, அவரை சுப்ரீம் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு என்ன செய்கிறாங்கன்னா அவர் சிகிச்சை பண்ணணும். சிகிச்சை பண்ணுவது என்பது வந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பண்ணுனா அவர் எங்கே இருக்கிறார் என்பதை வந்து இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய உளவு மூலமாக அறிந்து கொள்ள முடியும், காட்டி கொடுப்பவர்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஆஸ்பத்திரிலாம் வச்சு சிகிச்சை பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆஸ்பத்திரி போட்டு அடிச்சுடுவாங்க. சுரங்கத்தில் போய் இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. மருத்துவ சிகிச்சைன்னு வருதா இல்லையா, மருத்துவ சிகிச்சைன்னு சொன்னால் மருத்துவமனையில் தான் இருக்கணும். அப்போ என்ன செய்வாங்க, மருத்துவமனையில் இருந்தார்னு சொன்னால் அப்போ பல எத்தனை மருத்துவமனை இருக்குது, அதில் சிறந்த மருத்துவமனை என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு அப்போ இங்கே தான் அவர் இருக்கார், இதில் ஒரு போட்டு தள்ளிட்டோம்னா இவரை காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ இவர் வந்து சிகிச்சை பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து அவர் மருத்துவமனையிலையும் வைக்க முடியாத ஒரு நிலையில், வீட்லேயும் வச்சுக்கிற முடியாது. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா ரஷ்யாவோட ஒரு ஆலோசனை பண்ணி ரஷ்ய அதிபர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உங்கள் நாட்டில் வைக்க வேணாம், மருத்துவ சிகிச்சை அடித்து ஆள் குணமாகி நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரஷ்ய அதிபர் புட்டினே ஒரு விமானத்தை அனுப்பி இவர் அழைத்து சென்று ரஷ்யாவில் சிகிச்சை பெற்று இருக்கிறார். இப்போ உள்ள அந்த பத்திரிகையினுடைய செய்தி அது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னாடா இல்லாட்டி காட்டியிருப்பாங்க, முகத்தை காட்டியிருப்பாங்க. ரஷ்யாவில் கொண்டு போய் வைத்து அவரை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவர் பேரில் அறிக்கை கூட வரல. இப்போ நல்ல ஒரு தெளிவான முறையில் அவர் அறிக்கைப்படுற அளவில் வந்துட்டார்ன பிறகு தான் அவர் பேரில் ஒரு அறிக்கை வருகிறது. அப்போ அங்கேருந்து அங்கே போய் அடிக்க மாட்டான். ரஷ்யாவில் போய் அடித்தான்னா அவன் அழிச்சிட்டு போயிடுவான், அவனுக்கு வந்து அணுகுண்டை போட்டுருவான் ரஷ்யா. அவன் நாட்டுக்குள்ளே போய் அத்துமாரி நீங்கள் தாக்க முடியாது. அதனால் ரஷ்யாவுடைய புட்டினுக்கு சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த மருத்துவமனையில் தான் அவர் இருக்கிறாரு. யார், முஜ்தபா இருக்கார். ஆனால் செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. கொஞ்சம் கைகாலெலாம் ஒடிஞ்சிட்டா கூட ஒரு காலை எடுத்துட்டாங்கலாம் சொல்கிறாங்க. ஏதோ நடந்திருக்கலாம். நடந்தால் கூட அவர் வந்து அந்த பிரெயின் மூளையும் சிந்தனை செயல்பாடும் ஒழுங்காக இருந்தால் ஒன்றும் பாதிக்க இருக்காது. இந்த ஹமாஸை உருவாக்குனர் இருக்கார், அவர் யார், அகமது யாசின் இருக்கார். அவர் சக்கரை நாளில் வந்திருந்தார். அவரையும் கைகாலெலாம் முடக்கி தான் வச்சுட்டாங்க. அவர் சக்கரை நாற்காலியில் இருந்து கொண்டு தான் இவ்வளோ பெரிய உலக வல்லரசுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கக்கூடிய இந்த ஹமாஸ் படையை உருவாக்குனார். ஒன்றை உருவாக்குவதற்கு வந்து அப்படி பெருசாக ஆக்டிவாக இருக்கணும்னு அவனுக்கு மூளை ஆக்டிவாக இருந்தால் சரி தான். மூளை ஆக்டிவாக இருந்தால் என்னெல்லாம் செய்ய முடியும். அவர் நல்லா செயல்படும் நிலை இருக்க போய் தான் அவர்கிட்ட அனுப்பி அவர் சைன் பண்ணி அந்த அறிக்கையை வாசிக்கிறாங்க, காட்டுவாங்க. எப்போ காட்டுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு மருத்துவ சிகிச்சைலாம் இல்லாத ஒரு தோற்றத்தோடு உங்களுக்கு காட்டுவாங்க. அதனால் அவர் காயமடைஞ்சது உண்மை. எப்போ காயம், அந்த முதல்ல தாக்கும் போத, இன்னொரு தடவை காயமடையல. அவர் தந்தையை தாக்கும் பொழுது இவருக்கும் அந்த காயம் ஏற்பட்டதுங்கிற அந்த காயம் இருக்குது. அந்த காயம் பாரதூரமாக காயமாக இருக்கிறதுனால அதை சரி பண்ணி கொண்டு வருவதற்கு டைம் எடுக்கும். அதை ரஷ்யாவில் கொண்டே வைத்திருக்கிறார்கள். அதனால தான் இவங்க உளவுத்துறை கண்டுபிடிக்கும், ஈரானில் எங்கேயுமே இல்லை, யாராவது காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டி கொடுத்தா நான் 84 கோடி ரூபா தர்றேன் அப்படிங்கிறேன், இதை விளைவிக்கிறேன். அதனால் முஜ்தபா வந்து உயிரோடவும், அதாவது கருத்து சொல்லக்கூடிய வகையிலையும் முடிவெடுக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறாரு. உடல் ரீதியாக அவர் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் இந்த ஜரீதாங்கிற பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்த செய்திகளில் இது கொஞ்சம் நம்புகிற மாதிரியும், ஏன் காட்டாமல் இருக்கிறாங்கன்றதுல அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ற மாதிரியான ஒரு தகவலாக இருக்கிறது. அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நேற்று வந்து அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையுடைய அந்த செய்தி தொடர்பாளர்கிட்ட நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, எதுக்காக இந்த போரை நடத்துகிறீங்க, அமெரிக்கா நீங்கள் போர் நடத்துகிறீங்களா, எதுக்காக நடத்துகிறீங்க அப்படின்னோடனே, ஹுர்முஸை மீட்கிறதுக்கு தான் நடத்துகிறோங்கிறான். யார், ஹுர்முஸுடைய அதை மீட்பதற்கு தான் நடத்துகிறோம் போருங்கிறான். அப்போ இவங்க உலக மக்கள் எந்த பயிலும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹுர்முஸுங்கிறது இப்போ தானே மூடி இருக்கிறான். ஹுர்முஸை வந்து திறந்தானே வச்சுருந்தான். நீ தாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹுர்முஸ் வழியாக எல்லோரும் போய்கிட்டு வந்துட்டு தானே இருந்தாங்க. அதை மீட்கிறதுக்கு தான் போர ஆரம்பிச்சுன்னு போய் சொல்கிறானுங்க. உலக மக்களுக்கெல்லாம் சேர்ந்து கிறுக்கனாக்குறான். இந்த அமெரிக்காவை அழித்து ஒழிக்கணும், அமெரிக்காவுடைய அத்தனை நாய்களையும் அழித்து ஒழிக்கணுங்கிற அளவுக்கு மகா கட்டுவாங்க. இன்றைக்கி போர் நடத்துகிற காரணம் இதையா சொன்னேன், ஹுர்முஸா சொன்னேன். ஹுர்முஸ் பிரச்சனை முன்னாடி இருந்துச்சா? ஹுர்முஸ் அவன் தொடர்ந்து விட்டுருந்தான். நீ இப்போ ஹுர்முஸ் அடைச்சது எப்போது, நீ எப்போ தாக்குதல் பண்ணினியோ அதுக்கு பிறகு தான் ஹுர்முஸில் கட்டுப்பாடு வைக்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் போய் கொண்டு தான் இருந்தது. அப்போ ஹுர்முஸை மீட்கிறதுக்கு செய்கிறோன்னு போய் தானே, அது ஹுர்முஸை மீட்கிறது தான் அந்த போர் நடத்தணும்னு போய் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் எதுக்கு அவன் சொன்னான், ஆட்சியை விட்டு இறங்கணும்னு சொன்னான். ஆட்சியை மாற்றணுன்னா, மாற்றினியா, மாற்றலைன்னா நீ ஏன் போருக்கு பின்வாங்குற? சரி, அடுத்து என்ன செஞ்சானா, யூரனியத்தைலாம் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அமெரிக்கா அப்படின்னு சொன்னேன். அதை மீட்டுட்டியா யூரனியத்தெல்லாம்? அதை மீட்கலை. அதுக்கப்புறம் இருக்கிற ஏவுகணையெல்லாம் அழிக்கணும், அதுக்கு தான் போருண்ட. ஏவுகணை அழிச்சியா? அழிக்கலை. அழிச்சிட்டுன்னு நீ சொல்லிகிட்டு இருக்க, அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்.
அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ ஹொர்முஸை திறக்கணுன்னு புதுசாக என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு டைலாக் விட்றாங்க. ஆக டோட்டலாக அவங்க சொன்ன எந்த காரியத்தையும் செய்யலை. நாங்கள் பலமான சேதத்தை எதுக்கு ஏற்படுத்தின, பலமான சேதத்தை ஏற்படுத்திட்டோன்னு சொல்கிறான். யார்? இந்த ட்ரம்ப் சொல்கிறான் பலமான சேதத்தை ஏற்படுத்திட்டோங்கிறான். பலமான சேதத்தை ஏற்படுத்தினீங்களே, எதுக்காக அந்த சேதம் ஏற்படுத்த நோக்கமா, அல்லது நீ அந்த ஆட்சியை கைப்பற்றுறது எங்களுடைய ஒரு மாநிலமாக அதை ஆக்கிடணும் தானே சொன்னேன், அங்கே உள்ள ஏவுகணையெல்லாம் அழிச்சிடணும் தானே சொன்னேன், நீண்ட தூரம் ஏவுகணைலாம் ஒழிக்கணும் தானே சொன்னேன். எதுவும் ஒன்றுமே நடக்கலையே. இப்போ ஹோர்முஸுங்கிற ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் எல்லா நாட்டையும் கூப்பிட்டாரு. யார்? ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் உங்கள் படைகளை தாங்க, நம்ம கூட்டமாக போய் ஹொர்முஸில் நுழைஞ்சு அதை கைப்பற்றிக்கிடுவோம் அப்படின்னு எல்லா நாட்டுக்கும் ஃபோன் போட்டு பேசுகிறேன். யார்? இவன் சீனா வரைக்கும் கேட்டிருக்கானா, அதை வந்து யாருமே ஏற்றுக்கிறல, எல்லாம் நிராகரிச்சிட்டாங்க. பிரிட்டன் நினச்சிட்டாங்க அந்த ஐடியா எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. சீனா மறுத்துட்டாங்க. ஃப்ரான்ஸ் மட்டும் ஒரு கப்பல் மாதிரி அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதுவும் அவங்களும் வரல, இன்னும் புறப்படலை, அறிவிப்போடு நிற்கிறது. அவன் இந்த ஹொர்முஸை மீட்பதற்கு வரணும்னு வரமாட்டாங்க. வந்தால் என்ன ஆயிரும்னு கேட்டால் அங்கே உள்ள கன்னி வடிகள் எல்லா பேரும் காலி ஆயிடுவாங்க. அதனால தெரியும். இப்போ உள்ள நிலைமை என்னன்னு கேட்டால் ஹொர்முஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் கூட்டு சேருவாங்க. என்ன பாதிக்கப்படும் போது அதை சொல்லி கூட்டு சேர வாய்ப்பு இருக்குல்ல. ஒவ்வொரு நாட்டு கப்பலையாக தடுத்துட்டோம்னு என்ன செய்வோம்னா எல்லா நாட்டுக்காரனும் வந்து போர்க்களத்தில் வந்து ஒன்றா இணையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதை தூர நோக்க சிந்திச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இப்போ வந்து அமெரிக்காவோட சேர்ந்து யார் தாக்குதலில் ஈடுபடுறாங்களோ, ராணுவம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தவிர எல்லாரும் போகலான்ட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு வெற்றிங்கிறாங்க. இந்தியாவுக்குலாம் வெற்றியில் எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துட்டான். வெற்றிட்டு மோடியோட ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி. இப்போ கப்பல்லாம் 2 கப்பலை விட்டாங்க. உனக்கு மட்டும் விடா, யாருக்கு ஒன்று பாகிஸ்தானுக்கு விடுவான், யாருக்கு வேணாலும் விடுவான். அப்போ இப்போ முடிவு என்ன எடுத்திருக்காங்கன்னு கேட்டால் அந்த போரில் அமெரிக்காவோட இணைந்தீர்கள்னா உங்களுக்கு கிடையாது, போரில் இணையலன்னு ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்களோட பிரிட்டனும் போகலான்ட்டாங்க. யாரெல்லாம் நீங்கள் இந்த அமெரிக்காவோட சேர்ந்து போரில் இல்லையோ, போர் தான் அளவு கூட வச்சுக்கிட்டான். நல்லவன் விசுவாசமான நாடுலாம் கணக்கு கிடையாது. இந்தியாவில் நமக்கு விசுவாசமான நாடெல்லாம் அனுமதி கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் கொடுத்த அனுமதியில் இது வருகிறது. அந்த அனுமதி எதுக்கு கொடுத்தான்னு கேட்டால் எதுக்கு 50-100 நாடுகளை எதிரியாக்கணும், அவங்க எல்லாம் எதுக்கு ஒன்று அசம்பிள் பண்ணும்போது நம்ம அதை எதிர்த்து போராட வேண்டிய தேவையற்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் அமெரிக்காவுடைய கப்பல், இஸ்ரேலுடைய கப்பல் அவங்களுக்கு சார்பாக நீங்கள் களம் இறங்கினால் உங்கள் கப்பலுங்கிறான். அப்போ இதை சொல்வதன் மூலமாக என்ன ஆகுன்னு அவனை பிரித்து விட்றான். இப்போ நீ அமெரிக்கா இஸ்ரேல் தனித்து நிற்கணும். நீங்கள் ஜெர்மன் வரை ஜெர்மன்லாம் போயிட்டு இருக்கு. ஜெர்மன் கப்பலுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கான். ஜெர்மன் என்ன வந்து ஈரானுக்கு நட்பு நாடா? இங்கே உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு 2 கப்பல் இப்போ அனுமதி கொடுத்தோன்னே மோடியுடைய ராஜதந்திரத்தை பாருங்கள், பேசியே வாங்கிட்டாரு. பேசும்போது இல்லைன்ட்டான் முதல்ல. அப்புறம் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்றாங்கன்னு தெரிஞ்சவன் அவன் என்ன செஞ்சிட்டான்னா நிலைப்பாடை கொஞ்சம் மாற்றுறான். ஏன் வேணாலும் போய்க்க, யாரையும் தடுக்க மாட்டோம், அமெரிக்கா விட மாட்டோம், இஸ்ரேல் விட மாட்டோம், அந்த 2 பேருக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களையும் விட மாட்டோம். அப்படிங்கிறதுனால இந்த ஹொர்முஸுங்கிற பிரச்சனை யாருக்குமே இப்போ கிடையாது. ஹொர்முஸ் இருக்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அமெரிக்கா கப்பல் வர முடியாது. அமெரிக்காவுடைய கப்பலும் அமெரிக்காவுக்கு சரக்கு கொண்டு போகக்கூடிய, அமெரிக்காவிலிருந்து சரக்கை கொண்டு வரக்கூடிய வேறு நாட்டு கப்பலாக தான் தடுப்பாங்க. அமெரிக்கா கப்பல் மட்டும் கிடையாது, தைவான் கப்பல் கூட அமெரிக்காவுக்கு சரக்கு ஏற்றிக்கிட்டு போனால் அது தடுப்பாங்க. அப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த 2 நாட்டுக்கும் சரக்கை கொண்டு போகக்கூடிய, அந்த 2 நாடுகளிலிருந்தும் சரக்கை கொண்டு வரக்கூடிய கப்பல்களை மாத்திரம் நாங்கள் விட மாட்டோம், பாக்கி உள்ளதுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீ பண்ணிட்டோம்னு அறிவித்தாங்க. அதில் தான் இந்தியாவுக்கு வருது. இப்போ நல்லா வழங்கணும். பேச்சுவார்த்தை நடத்தி ராஜதந்திரத்தெல்லாம் ஜெயிக்கலாம் கிடையாது, அனைவருக்கும் கிடைக்கல, அதில் இவனு சேர்ந்துக்கிட்டான். அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் வழங்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால் இவன் பண்டையை போட்டான்னு சொன்னோம்ல நெத்தனியாவு, அதை மறுக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க. இஸ்ரேலிருந்து ஒரு காப்பி ஷாப்புக்கு போகிறாரு, போய் என்ன செய்கிறாரு, காப்பியை குடிக்கிறார். நெத்தனியாவு கை கட்டுறார், பாருங்க, ஃபைவ் ஃபிங்கருங்கிறார், 5 தான் விரல் இருக்குது, 6 இருக்கா எனக்கு அப்படின்லாம் என்ன செய்கிறாரு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு விட்ருக்குறாங்க. அதை போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் சாவலை, அது வந்து அந்த 5 விரலுங்கிறதுல வந்து அது ஃபேக்காக நீங்கள் உண்டாக்கிட்டீங்க, 6 விரல், எனக்கு 5 தான் இருக்குது, அதனால் வந்து நான் ஆக்டிவாக நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதைத்தான் சொல்கிறார். அந்த வீடியோவில் என்ன செய்கிறாரு, ஒரு காப்பி ஷாப்பில் போய் ஒரு காப்பி குடிக்கிறார். அதை என்ன போட்டவொன்னே என்ன செய்கிறார், இருக்கிறான்னு காட்டுறாங்களாம். இருக்கிறான்னு காட்டுறாருந்தா நீ எங்கே காட்டணே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் ஜனாதிபதியில் ஆறுதல் சொல்கிறாரு, நீ ஏன் போகலை? பாதிக்கப்பட்ட சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஜனாதிபதியுடைய வேலை கிடையாது எந்த நாட்டிலையுமே. ஆனால் பிரதமர் போகிறதுக்கு பதிலாக ஜனாதிபதி போயிட்டு என்ன செய்கிறாரு, அடிக்கிறாங்க, எங்களை கொத்து கொண்டு போடுறாங்கன்னு அப்போ கதறாருன்னு சொன்னால் அதுக்கே நீ வரல. பிரதமர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவுன்சிலுடைய கூட்டம் அடுத்து போகிற எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிறதுக்கு வரும் பொழுது அதுலேயும் நீ இல்லை, நெத்தனியாவு இல்லாமல் அந்த கூட்டம் நடந்துச்சு, அங்கெல்லாம் போய் உட்காந்து நிரூபிக்கணும். இது வீடியோ போடுறாங்க. இப்போ கண்டுபிடிச்சினா அந்த வீடியோ வந்து அதுவும் ஏஐ வீடியோ தான். அது அவர் காப்பி ஷாப்புக்கு போகவும் கிடையாது,
அது நல்ல மாற்றங்கள் தெரியும். இந்த போஸ்டர் பார்க்கும்போது வேற உருவம் தெரியும், திடீர்னு வேற உருவம் மாறும். அந்த உன்னிப்பாக கவனித்தார்கள்னு சொன்னால் இது ஏஐயில் தான் செஞ்சுருக்காங்க. அதுபோல் அந்த காப்பி குடிக்கிறார்ல, அவர் குடிச்சிட்டே இருக்காரு, கடைசி நேரத்தில் பார்த்தாலும் காப்பி ஃபுல்லாக இருக்குது. காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தால் குறைஞ்சிட்டு இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் எடுத்து போய் குளோசபிள் எடுத்துட்டாங்க. அந்த காப்பி அல்ல குறையாத அச்சய பாத்திரமானலாம் கேட்குறாங்க. ஏன் பண்ணி காப்பி குடிக்கிற, இந்த காப்பி குடிக்கிற மாதிரி அதை ஏஐயில் பண்ணும்போது கூட முதல்ல முழு கிளாஸு, அடுத்து பாதி கிளாஸு, அது கிளாஸ்ன்னு காட்டணுமா இல்லையா? அது காட்டுறாங்க. குளோசபிள் லைட் ஃபுல்லாக நிறைஞ்சு ததும்பிக்கிட்டு இருக்குது குடிச்சதுக்கு பிறகு. புரிஞ்சு குடிச்சிட்டான். அப்புறம் பார்த்தாலும் இருக்கு. ஏன்னா ஏஐயில் அதை மாற்றலை, அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணல போல இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிட்டே நெசமாக இது நடந்திருந்தா நீ என்ன செய்யணும், முதல்ல காட்டும் போது காப்பி ஃபுல்லாக இருக்கணும், அடுத்த சீனில் வரும்போது கொஞ்சம் கரைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த காப்பி கிளாஸை காட்டாமல் கூட தொலைஞ்சிருக்கலாம். அந்த அவங்கள மூளையை மலங்கு வச்சு எல்லாம் என்ன செஞ்சுருக்கலாம், இப்படி காட்டி அது ஏஐன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது காப்பி குடித்தது நெத்தனியாக கிடையாது, அதுவும் ஏஐயில் தான் நீ உண்டாக்குற. அவர் நெத்தனியாக சொன்னால் அவரை களத்துக்கு வர சொல்லு, அந்த பாதுகாப்பு சுவை. அது போக என்னென்னா இப்போ பொறுப்பு என்ன செய்யறாங்கன்னா வேற ஒரு ஆளை அந்த ஒரு பொறுப்பாளையை நியமிச்சிருக்காங்க போரை நடத்துவதற்கு. ஏன் நியமிச்சிங்க அப்படிங்கிற ஒன்று. அடுத்து என்னென்னு கேட்டால் இன்றைக்கி என்ன செய்யறாங்கன்னா கட்டும் தாக்கு இறங்கிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் உள்ளதெல்லாம் 2010க்கு முன்னாடி உள்ள ஏவுகணைகளை தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எங்களை பழசெல்லாம் காலி எதுக்கு பிடிச்சாங்கன்னு கேட்டால் அந்த அறுத பழசான ஆயுதங்களை அனுப்பும் பொழுது இவங்க அயன் டோமு தாடு இதை வச்சு எதிர்த்து தடுப்பாங்கல்ல, அதுக்கு அவங்க சக்தியெல்லாம் விரயமாயிரும். எதுக்கு விரயமாயிரும், தரம் குறைந்த இவங்களுடைய ஆயுதங்களை அழிப்பதிலே அவங்களுடைய சக்தியை காலி பண்ணிடுவாங்க. அதுக்காக வேண்டி பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் அவங்க ஒழித்து வைத்து கொண்டு நாங்கள் பழைய தான் நாங்கள் யூஸ் இல்லாத தான் நாங்கள் அனுப்பிவிட்டோம், அதைத்தான் போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அவங்களுடைய எதிர்க்கிற திறனையெல்லாம் அழித்து இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த சிஜில்னு ஏற்கனவே சோதித்து காட்டினாங்க. சிஜில்னு சொன்னால் குரானில் வரும்ல, ஃபீல் சூறாவில் மின் சிஜில்னு சொல்லி, சிஜிலுங்கிற அந்த நெருப்பு கொண்டாந்து போட்டுச்சு, அபாபில் பறவைகள் போட்டுச்சு இல்லையா, அது போட்டோன்னா யானைகள்லாம் அது கூழாயிடுச்சுன்னு வருதுல்ல, அந்த யானைப்படை அழிப்பதற்காக வேண்டி அபாபில் பறவைகளை அனுப்பி அந்த ஹிஜாரத்து மின் சிஜிலுங்கிற அந்த கல்லை கொண்டாந்து போட்டுச்சு அப்படின்னு குரானில் ஒரு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி உங்களை யானைப்படையை கூழாக்குன மாதிரி ஆக்க போகிறவங்களுக்கு தான் ஏவுகணைக்கு சிஜில்னு பேர் வச்சுருக்கான். இந்த சிஜில் பேர் குரான்லேருந்து வச்ச பேர் தான். அப்போ சிஜில்ங்கிற ஏவுகணை என்ன செய்யப்பட்டு கேட்டால் இது 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கலாம். இங்கே இருந்து கொண்டு சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் அடிக்கலாம். இங்கேருந்து அனுப்புனா டெல்லி வரைக்கும் போகும், டெல்லியில் நினச்சா இங்கே வரைக்கும் வரும். ஒரு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய, 2500ங்கிறது இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு போதுமான தூரம். அப்போ 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய சிஜிலாக இருக்கிறது. அதே மாதிரி 1000 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒளி வேகத்தில் ஒரு ஏவுகணை தான் அது. அது என்ன செய்யும்னு கேட்டால் பல பகுதிகளாக பிரிஞ்சு இந்த கொத்து குண்டுக்குனால பிரிஞ்சு 100கணக்காக 10 கிலோமீட்டர் வரைக்கும் பரப்பி விட்ரும். உள்ளே வெடித்து சின்ன சின்ன குண்டுகளாக ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் எல்லைகள் வரைக்கும் போய் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட ஒரு இலக்கு வச்சு அந்த கட்டடத்தை இடிக்கிறது கிடையாது, பரப்பி விடுறது. அந்த வேலையை செஞ்சோன்னே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் எங்கே பார்த்தாலும் நெருப்பு பற்றி எரியுறது. முதல்லாம் கொண்டு போடுவாங்கன்னா ஒரு பில்டிங்கில் போடுவாங்க, அந்த பில்டிங் இடிஞ்சு கிடக்கிற காட்சியை தான் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன காட்சியை பார்க்குறோம்னா இன்றைக்கி உள்ள இஸ்ரேலில் வரக்கூடிய காட்சியை பார்த்தீங்கன்னா சில ஊடகங்கள் அந்த வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன வருதுன்னு கேட்டால் அப்படி கேமரா கொண்டு போகிறான், எங்கே கொண்டு போனாலும் நெருப்பு எரியுறது. ஏன்னு கேட்டால் அவங்க போட்டது 8 கிலோமீட்டருக்கு பறை சிதறடிக்குமா, குண்டு 200-300 குண்டை உள்ளே வச்சுருப்பாங்க. அது அங்கே உள்ள ஆகாயத்தில் வெடித்து அங்கேருந்து 200-300 துண்டுகளாக போய் அத்தனை இடத்துலையும் 200 விழுந்துச்சுன்னா ஒரு 10-15 வெடிக்காமையும் போயிடும். அதுக்கும் இஸ்ரேலில் எச்சரிக்கிறான், வெடிக்காமல் இது தொட்டுறாதீங்க, தொடும்போது வெடிச்சிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்கிற அவன் கடுமையாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது போக அந்த ஏஐக்கு என்ன செய்கிறான், அந்த காப்பி கொடுக்குற வீடியோவுக்கும் அவன் பதில் சொல்லிட்டான். அவர் போயிட்டாருங்கிறதான். நீ போகாமல் இருந்தாரையானால் அவரை குழந்தை குற்றவாளி கிரிமினல் குற்றவாளியை அழிக்காமல் விட மாட்டோம், இலக்கு வச்சுக்கிட்டு தான் இருப்போம், அவர் உசுரோட விட மாட்டோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பேச்சுக்கு இருந்தால் கூட நாங்கள் அழிச்சிருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதுதான் இன்றைக்கி உள்ள ஒரு அப்டேட். மீது உள்ள விஷயங்கள் தான் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.